Assalamualaikum, welcome back to my channel Henna by Nilo. This is Nilofer. நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா ஃப்ளோரல் மெஹந்தி கிளாसेस வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் with certificate-ஓட and 2 days உங்களுக்கு லைவ் ஹென்னா மிக்ஸாலஜி செஷனும் இதுல இன்க்ளூடடா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இப்போவே கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஹென்னா ஜேர்னி வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனல் ஹென்னா பை நிலோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற கிளாஸஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி @henna by Nilo. ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம வந்து லைவ்லாம் வந்து வரும்போது நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த ஆக்சஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிளாஸ் 16 தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் 16 வந்து பார்த்திங்கன்னா ஷேடிங் டெக்னிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து பெட்டல்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ பெட்டல்ஸ்குள்ளே எப்படி வந்து ஷேடிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளோரல் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா கிளாஸஸையும் அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ நான் வந்து நம்மளுடைய ஆர்கானிக் ப்ராக்டிஸ் கோம். ஸோ இதில் வந்து நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து போடுறதுக்கு ஃப்ளோ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க, காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளோவாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ உள்ள கோனில் நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஸ்டார்டிங்லேருந்தே டிசைன்ஸை வந்து ஈஸியாக கோத்ரூ பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் ஷாப்ஸில் வாங்குற கோன்ஸ் வந்து போட்டிங்கன்னா இடையில வந்து உங்களுக்கு ஸ்டெக்கப் ஆகும். இதில் வந்து கொஞ்சம் கூட ஸ்டெக்கப் ஆகவே ஆகாது. ஓகே, ஸோ நான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய ப்ராக்டிஸ் கோன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஷேடிங்கில் 4 டைப்ஸ் ஆஃப் ஷேடிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் ஷேடிங்கில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ், செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக், அண்ட் வந்து தேர்ட் ஒன் வந்து டபுள் சைட் ஷேடிங். டபுள் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஷேடிங். ஸோ அந்த ஆரஞ்ச் ஷேடிங் நீங்கள் வந்து அந்த கிரிட்ஸ் கிளாஸ்லேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஜிக்ஸாக் போட்டு அதுக்குள்ளே வந்து இந்த ஆரஞ்ச் ஷேடிங்கை கொடுத்துருப்போம். ஸோ அதுதான். ஸோ அதை பற்றி இன்றைக்கி நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஷேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு கோனில் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து பெனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு கோன்லேயே போட்டு சொல்லித்தரேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஷேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த லைன் வந்து எதுக்காகனா நம்ம பெட்டல் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து நான் ப்ரீவியஸ் கிளாஸஸ் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸோ ஹார்ட் ஷேப் பெட்டல். ஸோ அதை வச்சு தான் நம்ம எனக்கு வந்து ஷேடிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ரவுண்டு பெட்டல் எதுனாலும் நீங்கள் கர்வ் பெட்டல் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஹார்ட் ஷேப் பெட்டல் போட்டுக்கிட்டேன். ஸோ ஸ்ட்ரோக் அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரோக் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கோடு தான், கோடுக்கு பேர் தான் ஸ்ட்ரோக். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளோரலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஷேடிங் டெக்னிக் வந்து இதுதான். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஷேடிங் டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் வந்து இதை முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை அப்படியே நம்ம வந்து கோனில் வந்து இப்போ போட போகிறோம். ஸோ பொறுமையாக பாருங்கள்.
ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ். ஸோ நீங்கள் எந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குரூப் ஆஃப் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ எப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஸோ இந்த கீழே இருக்கிற லைனை வந்து பார்த்திங்கன்னா நான் டச் பண்ணவே இல்லை. ஸோ இந்த லைனை நான் வந்து கொஞ்சம் கூட டச் பண்ணாமல் நான் வந்து வெறும் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி தான் போடணும். ஸோ இதுதான் கரெக்ட் வே. ஓகே. ஸோ தென் வந்து செகண்ட் ஒன் ஜிக்ஸாக். ஸோ ஜிக்ஸாக்கும் அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி நம்ம முதல்ல வந்து பெட்டல்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து ஜிக்ஸாக். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ ஜிக்ஸாக் வந்து கொஞ்சம் சின்னதாக, ஸோ ஆனால் இது வந்து கொஞ்சம் பெருசாக ஒட்டி ஒட்டி பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். நம்ம இந்த லைனை வந்து டச் பண்ணவே கூடாது. ஸோ எப்படி பண்ணக்கூடாதுன்றதையும் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து டோட்டலி ராங். ஸோ இந்த மாதிரி போடுங்க. பட் வந்து லைனை வந்து டச் பண்ணிடாதீங்க. ஓகே. ஸோ அகெயின் வேணும் நான் உங்களுக்கு வந்து இதை போட்டு காட்டுறேன். இதை ஸோ வந்து ஸ்பேஸ் வந்து தெரியக்கூடாது. ஸோ மட்டும்தான். அப்புறம் வந்து லைனை டச் பண்ணக்கூடாது. ஸோ லைட்டாக டச் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஏற்ற இறக்கமாக பண்ணக்கூடாது. கரெக்டாக வந்து இதே மாதிரி போடணும். ஓகே. ஸோ 2 டைப் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் டைப். இது வந்து டபுள் சைடட். ஸோ இதுவே வந்து மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுற ஒன்று தான். ஸோ இது வந்து எப்படின்னா, இப்போ கீழேயும் நம்ம வந்து ஷேடிங் பண்ணிப்போம், மேலேயும் வந்து ஷேடிங் பண்ணுறது. ஸோ இதுதான். பட் வந்து இந்த இடத்துல தான் இந்த ஷேடிங் பண்ணக்கூடாது. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ லைன் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பெட்டல். ஸோ பெட்டல் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து கீழேருந்து ட்ரா பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு ஒன் போட்டோடய அதே மாதிரி தான். இந்த மாதிரி போட்டு மேலே இருக்க அந்த இதை வந்து டச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்கணும். ஸோ இதை எப்படி பண்ணக்கூடாதுன்றதே உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி வந்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி போட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஸோ இது நமக்கு வந்து டபுள் சைடு வந்து கொஞ்சம் கூட தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கேப்பாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். அகைன் வேணால் இன்னொரு தடவை நமக்கு போடலாம். கொஞ்சம் சின்னதாக போடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். ஆனால் வந்து இந்த இடத்துல வரும்போது இந்த மாதிரி வந்து ஸ்மால் சைஸாக வந்து போடுங்க. ஸோ ரொம்ப பெரிய சைஸ் போடணும்னா கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி
வச்சுக்கோங்க. ஓகே, 4th டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஷேடிங். ஆரஞ்ச் ஷேடிங்னா இந்த மாதிரி இருக்கும், பட் வந்து உள்ளே வந்து எப்படி இருக்கும்னா லைட்டாக இருக்கும். ஓகேவா, லைட் ஷேட். ஸோ ஆஸ் யூஷுவல் லைன்ஸ் போட்டு பெட்டல் வந்து ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பேஸ்ட் வந்து வெளியில் வரக்கூடாது, ஆனால் ஷேடிங் கொடுக்கணும். லைட்டாக வந்து கொடுக்கணும். பேஸ்ட் வந்து பெட்டலை வந்து டச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இதுலேயே எப்படி பண்ணக்கூடாதுன்றது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து டோட்டலாக வந்து பண்ணவே கூடாது. ஸோ இப்படி தான் பண்ணணும். பட் வந்து கொஞ்சம் கூட வந்து ஸ்பேஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். இன்னைக்கு வந்து கிளாஸில் 4 டைப் ஆஃப் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஷேடிங் டெக்னிக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து எப்படி வந்து ஃப்ளவர் வந்து க்ரியேட் பண்ணுறது, அதுக்குள்ளே எப்படி ஷேடிங் பண்ணுறது, அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் வந்து உங்களை ஃப்ளவர்ஸ்லாம் வந்து மேக் பண்ண சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பெட்டல்ஸ்லாம் வந்து போட சொல்லும்போது, ஸோ அந்த நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா கிளாஸ் ஃப்ளவர்ஸ், ஸோ அதில் வந்து இந்த ஷேடிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதில் இருக்க மாதிரி அப்படியே வந்து போடாதீங்க. ஸோ இது எதுக்காகனா, உங்களுடைய ஒர்க் ஷீட்டில் இது அப்படியே இருக்கக்கூடாது. உங்களுடைய ஒர்க் ஷீட்லேருந்து ஃப்ளவர், அதாவது ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் வந்து போட சொல்லியிருந்திருப்பேன் ஃப்ளவர். ஸோ அது கூட இந்த ஷேடிங்கை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து கிளாஸ் 16 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து நம்மளுடைய ப்ராக்டிஸ் கோட் வாங்கி யூஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த கோனில் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஈத் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கான ஆஃபர்ஸும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் வந்து முதல்ல ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். இப்படி ஒர்க் ஷீட்டை வந்து சொல்லும்போது சப்மிட் பண்ணுங்கள். குரூப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ அந்த லைக் வந்து அடுத்தடுத்த கிளாஸஸ் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற கிளாஸஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷால்லா அவங்க எல்லாத்தையும் வந்து கிளாஸ் 17 வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.